ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லாங் டைம் கழிச்சு இன்னொரு லாங் வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவல் டெவில் அப்படின்ற ஒரு கேம் தான். இந்த கேமை நீங்கள் தயவு செய்து ஷார்ட் டெம்பர் இருந்தால் விளையாடாதீங்க. ஏன்னா அட இருங்கப்பா சொல்கிறேன் கைஸ். இந்த 2 லூஸுங்க தான் என் கூட வந்திருக்கு. அண்ட் இதில் நிறைய லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ தட் நான் ஃபஸ்ட்டு டோர் நான் விளையாடுறேன். நீ எவ்வளோ வேணா வெடிக்குமா, நான் ஃபஸ்ட்டு இந்த டோரை முடிச்சுட்டு உங்கட்டேன். இவன் ஒருத்தி தெரியாமல் கொண்டு வந்த கேர்ஃபுல்லாக. ஓகே முடிச்சிட்டாடா சாமி. கொஞ்சம் பேசாமல் இரு, நான் முடிச்சிட்றேன். இதுலேருந்து குதிக்கணும். ஐயோ அம்மா போச்சுடா சாமி. சரி இப்போயா கேர்ஃபுல்லாக குதிப்போம். முன்னாடி வருது. ஐயோ வரல. ஐயோ வந்துருச்சா? இப்போ போவோம். இதுவும் வரும். அப்படி கொஞ்சம் பின்னாடி போவோம். ஐயோ போச்சுடா சாமி. இவன் ஊர்த்திடா சாமி தெரியாமல் கூட்டு வந்தேன். சரி கைஸ் அவ்வளோ விடுங்க. இந்த பக்கம் கரெக்டாக குதி. கரெக்டாக ஓகே கரெக்டாக முடிச்சிட்டோம் கைஸ். நெக்ஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இல்லாமல் இருந்தால் சரி. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. ஓகே இந்த பக்கம் தெரியும் கைஸ் உங்களோட டெக்னிக் எனக்கு. ஓகே இந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் எப்படி ஃபர்ஸ்ட் ட்ரைலையும் முடிச்சான்னு பார்த்தியா? இதுக்கு தான் ஒரு ப்ரோ பிளேயர் வேணுன்றது. இங்கேருந்து குதிப்போம். ஓகே கரெக்டாக இருக்கா? ஐயோ ஊசி வருது. அப்படி தப்பிச்சோண்டா சாமி. தப்பிச்சுட்டா. டேய் லூஸ் உன கூப்பிடவே இல்லைடா. சரிங்க நம்ம வாங்க போவோம். அவன் இருக்கா லூஸு போவோம். பின்னாலேருந்து எதுவும் வராமல் தான். ஐயோ வாய் வச்ச நானும் வருது. எப்பா தப்பிச்சேன்டா சாமி. ஓ அப்படியா? சரி நான் ப்ரோ பிளேயர் இல்லைன்னே ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டோர் நீ போய் விளையாட்டுவா. நீ ப்ரோ பிளேயரா இல்லையான்னு பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் டோர் இவ விளையாடுவா. எப்படி விளையாட நீங்களே பாருங்கள். டேய் அந்த கவுண்டர் மிஷின் ஏறா. எவ்வளோ தடவை கீழே கவுண்டர் மிஷினை காணோம். நான் கையிலே வேணா எண்ணிக்கவா? இல்லை நோட் எடுத்துன்னு வர அதில் வேணா எழுதிக்கிறேன். டேய் கவுண்ட் எழுதிக்கிட்டியாடா? நான் கரெக்டாக நோட் பண்ணிட்டேன். 2வது தடவை விழுந்திருக்கோம். டேய் கவுண்ட் 3 எடுத்துக்கிட்ட. டேய் கவுண்ட் 4. மேய்க்கிறது எருமை, இதில் பெருமை வேற. டேய் கவுண்ட்டு ப்ரோ டோன்ட் வரி. கவுண்ட் கரெக்டா தான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த எருமைக்கு. சீக்கிரம் முடிச்சு குடுறே, எனக்கு தூக்கம் வருது. டேய் பேசாம தானே இருந்தோம் தானே தோத்தா? வாயாலதான் வடை சுடுவா. உண்மையில ஒரு சுடுதண்ணி கூட வைக்க மாட்டாங்க. நீ சுட்ட உளுந்த வடையெல்லாம் சொல்லிட்டாதான். ஐயோ மறுபடியும் கிளம்ப விட்டியா? சூப்பர். இப்படிதான் உடைய கவுண்ட்ல எடுத்துக்கோடா. இப்போ விளையாடுறத பார்த்தா எல்லாத்தையும் ஷேக் பண்ணிடுவோம் போல. என்னடா ஆச்சு? நம்பரை தான் மிஸ் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த நோட்டு கொஞ்சம் பாரு. இவன் விளையாடுறத பார்த்து எல்லாமே கரெக்டா போயிடும் போல. டேய் 20 பத்தாது. ஒரு 30-40 போட்டு வை. கரெக்டா இருக்கும். டேய் அந்த பாட்டை போட்டு விட்றா. நாளை 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 என்று இன்றே இழகாதே நீ இன்றே இழகாதே நீ இன்றே இழகாதே இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும் அது நீ மறக்காதே நீ அதனை மறக்காதே நீ அதனை மறக்காதே. நாங்க 2 பேரும் தான். டேய் நீ போய் விளையாடுறா. அவ ஒரு பைத்தியம் புலம்பிட்டு இருப்பா. முருகா நான் கொஞ்சம் காணா வெளியே வரணும்டா சாமி. இதெல்லாம் அன்ஃபேர் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கே தள்ளி விடுறானுங்க. ஆரம்பமே அமர்க்கலாமா? போக போக பாடுறா தெரியும். இங்க எப்படி போவேன்? குதிப்போம். போகுது. ஐயோ செத்தண்டா.
இப்ப முடிக்கிறேன் அகுதி ஐயோ மறுபடியும் செத்தண்டா. இவன் உருட்டிடா ஒரு டைலாக் 1000 தடவை ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பா. மறுபடியும் ஒண்டியாடா சூப்பர். அவ சொல்ல பத்தாவது நீ வேறையாமா, கொஞ்சம் அமைதியா இராமா. அவன் ஒரு பக்கம் கமெண்ட் கொடுக்குறான், நீ ஒரு பக்கம் கமெண்ட் கொடுக்குற. நான் இப்படி நவுதான் அப்படி நவுதான் தெரியாம 2வது லெவலே முக்கிட்டு இருக்கேன். டேய் இங்க ட்ராப் இருக்க மாதிரி இருக்காங்க, குதிச்சிடாத. குதிச்சின்னா என்ன ஆகும்னு சத்தியா ஓவரா சீன் போடாத, நானும் முடிச்சிட்டேன் பாரு. என்ன இவ்வளவு வயசா இருக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுமேல குதிப்போம். அகுதி ஐயோ போச்சுடா. டேய் உட்றா, இவ ஒரு பைத்தியம் அப்படிதான் பேசிட்டு இருப்பா. நீ சீக்கிரம் முடி. அப்படிதான் சூப்பரா முடிச்சிட்டியா? நெக்ஸ்ட் லெவலே அப்படியே முடிச்சிரு. கொஞ்சம் கஷ்டமா தான்ப்பா இருக்கு. என்னது இது? ஓகே ஐயோ செத்தண்டா. டேய் பைத்தியம் நல்லா மறுபடியும் ப்ரூவ் பண்றா பாரு. சொன்ன டைலாக்கே மறுபடியும் சொல்லிட்டு என்னோட நீ பெட்டர். அப்பனா நீ லூசு, நீ ஒத்துக்கிறியா? சரி நான் போட்டு ஒரு 2 மொக்க ஜோக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். அவளை ஊற்றி அவ ஒரு லூஸ் ஏதாவது லூஸ் மாதிரி சொல்லிட்டே இருப்பான். சரி நான் இந்த லெவலை முடிச்சுட்டு என்ன செய்யலாம் இப்ப? ஓகே கைஸ், நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஒரு 3 கேரக்டர் இன்க்ளூடிங் மீ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். எங்கெல்லாம் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். இதை பார்த்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். சொல்லுங்களா. பாய்.